இந்த கருணாஸ் அவர்கள், திமுக 100வது ஆண்டு விழா கொண்டாடுமா, அந்த நேரத்துல முதலமைச்சரா இருப்பாராம். யார் முதலமைச்சர்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருப்பாங்களாம். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, உங்களுடைய மகன் என்ன பண்ணுவாரு? நீங்க ஒரு சமூக மக்களுக்காக போராடுறன்னு சொல்றீங்களா, அந்த சமூக மக்கள் இருந்து யார் ஒருத்தரும் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? திமுக தான் முதலமைச்சர், முதலமைச்சரும் திமுக தான், துணை முதலமைச்சரும் திமுக தான், வேற யாரும் கேட்க கூடாது அப்படின்னு பேசுறாரு. நீ இது என்ன பொழப்பு இது? நான் கேட்கிறேன், திமுகன்னு சொல்லாத, கருணாநிதி குடும்பத்துலதான் சொல்லு. நீ ஏன் திமுகன்னு சொல்ற? துணை முதலமைச்சருக்கு எங்கன்னா துரைமுருகனுக்கு கொடுத்துட்டீங்களா, இல்ல பொன்முடிக்கு கொடுத்துட்டீங்களா, ஏவா வேலுக்கு கொடுத்துட்டீங்களா? யாருக்கு கொடுத்தீங்க? கருணாநிதி அவர்களின் வீட்டுல தானே முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கோட்டைய வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டோம், எங்களுக்கு 2 சீட்டு கொடுங்க, 4 சீட்டு கொடுங்க, 3 சீட்டு கொடுங்க அப்படின்னு தமிழர்கள் திராவிடர்கள் கிட்ட தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில் பேசுனது உண்டு. டே, கோட்டையே நம்முடைய கோட்டைடா, அவங்க கிட்ட போயிட்டு சீட்டு கேட்குறிய அப்படின்ற மாதிரி அண்ணன் ஆத்திரப்பட்டு பேசுனதெல்லாம் உண்டு. நாம் இப்படி பேசிட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் பல தமிழ் தலைவர்களெல்லாம் இருக்காங்க. இப்போ கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு, அப்புறம் கருணாஸ் அவர்கள் இருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் இருக்காங்க. இவர்களெல்லாம் இப்போ திமுக பவள விழாவில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது, அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் சீட்டுக்காக தான் இருக்க போறீங்க, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வரணும் அந்த எண்ணெல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு கேட்க தோணுது. குறிப்பாக கருணாஸ் அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டு பேசிட்டாருங்க. கருணாஸ் முக்குளத்தூர் புலிப்படை நடத்திட்டு இருக்காரு, கட்சி நடத்துறாரு. அவர் என்ன கேட்கறேன்னா, நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நோக்கம் இருக்கும், அதிகாரத்துக்கு போகணும். அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. சமூக மக்களுக்காக யார் ஒருத்தர் போராடினாலும் அதிகாரத்தில் இருந்தாதான் அதை மீட்டெடுக்க முடியும். அப்ப உங்களுக்கு அதிகாரத்துக்கு போற எண்ணமே தெரியலையே. இப்ப கருணாஸ் அவர்கள் பேசின பேச்சை போட்டு காட்டுறேன், நீங்க பாருங்க. ஆண்டுகளுக்கான விழாவையும் கொண்டாடும் அன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும். இதிலே ஒரு ட்விஸ்ட் என்று சொன்னால், அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன். நீங்க உறுதியிட்டு சொல்லுங்க கருணாஸ். அதாவது என்ன சொல்றாங்க இந்த கருணாஸ் அவர்கள், திமுக 100வது ஆண்டு விழா கொண்டாடுமா, அந்த நேரத்துல முதலமைச்சரா இருப்பாராம். யார் முதலமைச்சர்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருப்பாங்களாம். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, உங்களுடைய மகன் என்ன பண்ணுவாரு? நீங்க ஒரு சமூக மக்களுக்காக போராடுறன்னு சொல்றீங்களா, அந்த சமூக மக்கள் இருந்து யார் ஒருத்தரும் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? கருணாஸ் பேசுறாருங்களா இப்படியாப்பட்ட பேச்ச? என்னங்க ஒண்ணுமே புரியலீங்க. திமுக எப்ப 100வது ஆண்டு விழா கொண்டாடுறது? 100வது ஆண்டு விழா கொண்டாடும் போது முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார்னு கருணாஸ் பேசுறாருன்னா, அப்புறம் தயவு செஞ்சு கருணாஸ் இன்னைக்கே கட்சியை கலைச்சிட்டு திமுக போய் சேர்ந்துருங்க, திமுக உறுப்பினரா இருங்க, திமுக விசுவாசமா இருங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு கட்சி நடத்திக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வரணும், அதுவும் 100வது ஆண்டு விழா திமுக கொண்டாடும் போது வரணும்னு பேசுறீங்கன்னா இது என்ன நியாயம்? இது கருணாஸ் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்படியெல்லாம் பிழைக்கணுமா என்பதுதான் பொதுவான மக்கள் சமூக வலைதளத்துல கேள்வி கேட்கிறாங்க. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் பேசினார். அவர் பேசுற பேச்ச பாருங்களா. முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது, முதலமைச்சருக்கு போட்டி இல்லை, துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி. அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யார் முதலமைச்சர்? திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர். தனிப்பட்ட மனிதர் அல்ல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி முதலமைச்சர். இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு டிஎன்பிசி தேர்வு வச்சு பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது. பரீட்சை எழுதி துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா? பெரும்பான்மையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் துணை முதலமைச்சர். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும். அதாவது இப்ப கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு தெரியும் ஆதவர்ஜுன் அவர்கள் ஊடகத்துல ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், எங்கள் தலைவர் அமைச்சர் ஆகணும், எங்க தலைவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்.
மத்தியில 2004 காங்கிரஸோட நீங்க கூட்டணியில இருந்தீங்க. 16 இடம் தான் நீங்க வெற்றி பெற்றீங்க. 8 இடத்துல நீங்க அமைச்சரவை கேட்டு இடம் வாங்குனீங்க. நாங்களும் உங்களோட கூட்டணியில இருக்கோம். வட மாவட்டத்துல விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாம திமுகவால வெல்ல முடியாதுன்னு ஆதவ அர்ஜுனா பேசினார். அவர் பேசின பேச்சு எல்லாமே உண்மைதான், நிதர்சனமான கருத்தை தான் ஆதவ அர்ஜுனா வெளிப்படுத்தினாரு. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அமைச்சரவையில இடம் வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா பேசின உடனே ஈஸ்வரன் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்லுங்களா? என்ன பதில் பாருங்களா? திமுக தான் முதலமைச்சர், முதலமைச்சரும் திமுக தான், துணை முதலமைச்சரும் திமுக தான், வேற யாரும் கேட்க கூடாது அப்படின்னு பேசுறாரு. இது என்ன பொழப்பு இது? நான் கேட்கிறேன் ஈஸ்வரன் அவர்களை, உங்க கட்சியில இருந்து தான் யாருமே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்க முடியல. நீங்க கொத்தடிமையா மாறிட்டீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஏதோ ஒரு மூலையில ஒரு குரல் வந்தது, ஒட்டுமொத்த பேரும் வந்து ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், எங்க தலைவர் அமைச்சராக துணை முதல் அமைச்சராகன்னு கேட்கல. ஆதவ அர்ஜுனா பேசினாரு. அவருடைய கருத்து நியாயமான கருத்து. அந்த நியாயமான கருத்தை ஆதரிக்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு இந்த ஈஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சரும் திமுக தான், முதலமைச்சரும் திமுக தான். திமுகன்னு சொல்லாத, கருணாநிதி குடும்பத்துல தான் சொல்லு. நீ ஏன் திமுகன்னு சொல்ற? துணை முதலமைச்சருக்கு எங்கன்னா துரைமுருகன் கொடுத்துட்டீங்களா? இல்ல பொன்முடிக்கு கொடுத்துட்டீங்களா? ஏவா வேலுக்கு கொடுத்துட்டீங்களா? யாருக்கு கொடுத்தீங்க? கருணாநிதி அவர்களின் வீட்டுல தானே முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதற்கு வேற முட்டு நீங்க திமுக காரங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன இது? ஒன்னும் புரியலையே. அடுத்து நம்ம அண்ணன் திருமா அவர்கள் வந்து உண்மையாவே அண்ணன் வந்து இப்படி பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா ஆதவ அர்ஜுனா இப்படி பேசி அந்த கருத்து சர்ச்சையாயிடுச்சு பாத்தீங்களா. அடுத்து அதற்கு விளக்கம் கொடுக்கணும்ல, விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல அண்ணன் இருக்காரு. எப்படி இருந்தாலும் திமுக பவள விழாவில் திமுகவை விட்டு கொடுத்து அண்ணன் திருமா அவர்கள் பேச மாட்டாருன்னு நம்ம நினைச்சோம். அப்படியே பேசிட்டாரு. அண்ணன் திருமா அவர்கள் பேசுறத நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த களத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சனாதன சக்திகளுக்கு எதிராக திமுகவோடு சேர்ந்து அண்ணன் திருமா அவர்கள் முழக்கம் விடுவார்னு சொல்றாரு. நாம என்ன சொல்றோம்னா திமுகவே சனாதன கட்சி தான். அதுவும் இரட்டை குழல் துப்பாக்கி திராவிட கழகம் திமுக. அதே போல மூன்றாவது குழல் துப்பாக்கியா விடுதலை சிறுத்தை கட்சி இயங்கும். துப்பாக்கி இருக்கு, ஆனா தோட்டா இல்லையே, தோட்டா வேலையே செய்யலையே. இதுதான் நம்முடைய கருத்து. இப்ப பாருங்க, திமுக பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தா, மேடையில பேசுறது மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு, செயல்படுறதெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்துட்டு இருக்கு. இப்ப நாம பல காணொலிகள் வெளியிட்டு இருக்கோம். நாம சனாதனம்னா என்ன? கோவிலுக்குள்ள இந்த ஜாதிக்காரங்க தான் போகணும், இந்த ஜாதிக்காரங்க தான் வழிபடணும், மற்ற ஜாதிக்காரங்களாம் கோவிலுக்கு வெளியே தான் நிக்கணும், கோவிலுக்கு உள்ள எல்லாம் வரக்கூடாது. அப்ப இதை எதிர்த்து தான் நம்ம போராடுறோம். அதே போல பாருங்களா, முதலமைச்சர்னா அது கருணாநிதி தான், அடுத்து முதலமைச்சர்னா அது ஸ்டாலின் தான், அடுத்து முதலமைச்சர்னா அது உதயநிதி தான். நாட்டிலிருந்து ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, கருணாநிதி வீட்டில இருந்து தான் வருவாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு. அப்ப இது சனாதனம் இல்லாம வேற என்ன? நான் கேட்கிறேன், சொல்லுங்க, வேற என்ன? பதில் சொல்லுங்க மக்களே. இதுவும் ஒரு சனாதனம் தானே? அப்ப திமுகவின் சனாதனத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நிற்க வேண்டிய தேவை இருக்குங்க. ஆனா பாருங்க, மாறி மாறி தமிழ் தலைவர்கள் எல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, கருணாஸ் அவர்கள் கிட்ட போயிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சரா வரணும்னு நீங்க கேளுங்களா? கேட்டீங்கன்னா அது எப்படிங்க? எங்க சமுதாயத்திலிருந்து தான் ஒருத்தர் முதலமைச்சரா வரணும், திருமாவளவன் முதலமைச்சரா வரணும்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எங்க சமுதாயத்திலிருந்து தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் கிட்ட கருணாஸ் முதலமைச்சரா வரலாமான்னு கேட்டீங்கன்னா எங்க சமுதாயம் என்னங்க, அப்புறம் எங்க சமுதாயத்துல இருந்தாங்க வரணும்னு பேசுவாங்க. மாறி மாறி தமிழர்கள் அடிச்சுட்டு சாக வேண்டியதுதான். ஆனா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிடுவோம், இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கிடுவோம். அப்ப தமிழர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லைன்னா சாவுதான். அதுதான் இப்ப நம்ம செத்துட்டு இருக்குங்க. இப்படி எல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து தமிழர்கள் வாழ்வது என்பது அது அவமானகரமானது. இதை நம்ம வந்து அருவருக்கிறோம். குறிப்பா நீங்களே பெரிய தலைவருங்க, நீங்க ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறீங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க? உங்க கட்சியுடைய கொள்கையை பேசுங்க, உங்களுடைய கட்சியை வெல்ல வைங்க. அதை விட்டுட்டு திமுகவுக்கு ஆதரவாக தான் நான் பேசுவேன்னா தயவு செஞ்சு எல்லாருமே கட்சியை கழிச்சிட்டு திமுகவில் இணைஞ்சிருங்க. 3 பேரும் கொள்கை பரப்பு செயலர் பொறுப்பு வாங்கிட்டு வேலை பாருங்க. அதுதான் சரியானதா இருக்கும். என்னங்க இதெல்லாம்? கொடுமையிலையும் கொடுமைங்க.
இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில எதிர்த்து பேசுறாரு. கோட்டையை கொடுத்துட்டு சீட்டுக்காக முட்டி போட்டுட்டு இருக்க மாட்டாடே, இதை மாத்தணும்டா, இந்த நிலைமையை மாத்தணும்டா, அதனாலதான் நான் தனித்து போட்டிக்கிட்டு வரேன், இந்த நிலையை மாத்தணும்டான்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சண்டை போட்டிருக்காரு. குறிப்பா கொங்கு ஈஸ்வரன் அவர்கள், அதே போல கருணாஸ் அவர்கள், அண்ணன் திருமா அவர்கள் திமுகவை விட்டே கொடுக்காம அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழிவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.